தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தூய ஆவியே துணையாக வருவீர், இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. வாரும் வாருமே என்னில் நிறைவாய் வாருமே. பிற்பகல் 3 மணிக்கு இயேசு எலோயி எலோயி லெமா சபக்தானி என்று உரக்க கத்தி பின்பு இயேசு உரத்த குரலில் தன் ஆவியை ஒப்படைத்தார் என்று சொல்லி, தெய்வீக இரட்சகரே, நீர் உயிர்விட்ட போது சூரியன் இருண்டது, தேவாலயத்தின் திரைசீலை இரண்டாக கிழிந்தது, பூமி குலுங்கி பாறைகள் பிளந்து கல்லறைகள் திறக்கப்பட்டன. நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் எவ்வளவோ ஏக்கமாயிருக்கிறேன் என்ற இயேசுவே, உம்முடைய தகன பலி நிறைவேறிற்று. என் பலியும் ஒரு நாள் முடிவாகும், நானும் ஒரு நாள் இறப்பேன். அன்று உம்மை போல் தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர்விட எனக்கு அருள் புரிந்தருளும். ஆமென். பிற்பகல் 3 மணி இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்ற நேரம். பிற்பகல் 3 மணி 3 வல்லமை இரக்கம் பொழிந்த வேளை. இயேசு உரத்த குரலில் தந்தையே உம்மிடம் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று கூறி உயிர் துயர்ந்த வேளை. ரட்சிப்பு முடிந்த நேரம், இரக்கத்தின் வாசல் திறந்த நேரம் 3 மணி. திரை கிழிந்த வேளை. திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்த நேரம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் எந்த தடையும் இல்லாத நேரம். அற்புதம் நடந்த நேரம். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்த நட என்று அவர் கையை பிடித்து தூக்கிவிட்ட நேரம். அவருடைய கால்களும் கடுக்கால்களும் வலுப்பெற்ற நேரம். அப்பா பிதாவே, சங்கீதம் 55:17 போல மாலையிலும் காலையிலும் நண்பகலிலும் நான் புலம்பி அழுவேன், அவர் என் குரலை கேட்பார். நீர் சிலுவையில் உயிர் விட்ட வேளை மதியம் 3 மணி. இந்த நேரத்தில் வானம் இருண்டது, பூமி அதிர்ந்தது, திரை கிழிந்தது, இரக்கம் பிறந்தது. சிலுவையில் மன்னித்த நேரம். சிலுவையில் தொங்கிக் கொண்டு நீர் சொன்னீர், தந்தையே இவர்களை மன்னியும், என்னையும் மன்னியும் ஆண்டவர், என் குடும்பத்தையும் மன்னியும் ஆண்டவர். எல்லாம் நிறைவேறிற்று என்றீர். என் கடன் நிறைவேறிற்று, சாபம் நிறைவேறிற்று, பாடுகள் நிறைவேறிற்று ஆண்டவர். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய இந்த 3 மணி நேரத்தில் இரக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. தடைகள் உடையட்டும், வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. மாலை பறிப்போல் என் கைகளை உயர்த்துவது உம் திருமண் ஏற்றதாக இருப்பதாக. இயேசுவே, உம் ரத்தம் பேசட்டும், உம்முடைய இரக்கம் ஜெயிக்கட்டும். 3 மணி. கண்களை மூடி சிலுவையை பார். இயேசு உனக்காக உயிர் விட்டார். நன்றி சொல்.
நன்றி இயேசுவேன்னு சொல்லு. எபிரேயர் 4:16 சொல்வதைப் போல் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக என்ற அறிக்கை. இரக்கத்தின் வேளை சிலுவை ஜெயித்தது, நானும் ஜெயிப்பேன். இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுதாண்டு. ஒரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற மாட்டவரே. இறை இரக்கத்தின் மன்றாட்டின் நேரம். ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் ஆட்சி செலுத்தும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என்ற இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருமனத்தோரிடமிருந்து என்னை விடுவிக்கும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொள்வதற்காகவே எனக்கு துன்பத்தை அனுமதிக்கும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தலைமுறையினையும் ஆட்சி செய்யும் இறைவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியுள்ளோம் என்ற உமது வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் ஆவதற்கு தகுதி பெறும் நிலையை எங்களுக்கு உருவாக்கி தரும் தூய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இயேசு ரட்சகரே, பரிசுத்த ஆவியானவரே, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை ஆராதித்து சுதித்து என் கண்களை திறக்கின்றேன். என்னை உருவாக்கி தொடர்ந்து என்னை வாழ வைத்து ஒவ்வொரு நாளும் எனக்கு பாதுகாப்பு அளித்து தர்மையான 3 மணி வேளையில் என்னை அமரச் செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, என்னை உமது கருணை கண்களால் எப்போதும் நோக்கியுள்ளோம். அன்று வெரோனிக்கம்மாவை தயவாய் பார்த்தது போல என்னையும் தயவாய் பார்த்தருளும். உமது திவ்ய தரிசனத்தை என் கண்களால் காண தகுதியற்ற நிலையில் நான் இருக்கிறேன். ஆகையால் எனது இதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தை திருப்பியுள்ளோம். திவ்ய தரிசனத்தால் என் இருதயம் உற்சாகம் அடைவது உறுதி. இவ்வுலக வாழ்வின் ஆன்மீக போராட்டத்தில் அதிரடி உதவிகள் புரிந்து என்னையும் மனுமக்கள் அனைவரையும் பாதுகாத்தருளும். விண்ணுலகினும் திருமுக தரிசனத்தை நான் காணும் வரை உன் தூய ஆவியின் பிரசன்னம் என்னை விட்டு ஒருபோதும் விலகாமல் என்னில் குடிகொண்டு என்னை வழிநடத்தும்படி உம்மை பணிந்து மன்றாடுகிறேன். ஆண்டவரே ஏசப்பா, தர்மையான வேளையிலே நித்திய பிதாவே, எனது பாவங்களுக்காக உலகின் பாவங்களுக்காக பரிகாரமாக எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறை இரக்கத்தின் செய்தி. நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி, அவையானவரே, இந்த இறையிறக்கத்தின் செய்தியின் வழியாக நான் உனது ஒவ்வொரு சிறிய வேலையையும் கூட ஆசீர்வதிக்கிறேன். அவை எனக்கு மிக சிறியவை, அற்பமானவை என்று நினைக்காதே. அவை அப்படி அல்ல. நீ செய்ய வேண்டிய கடமைகள் என்று எதுவும் இல்லாவிட்டாலும் கூட நான் உன்னை தேடுவேன். என் குழந்தையே, வாழ்வின் சிறிய ஏற்ற தாழ்வுகளை பற்றி தவறாக நினைக்காதே. எங்கே சிலுவை இருக்கிறதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும் என்பதை பற்றி நிச்சயமாக இரு. உனக்கு புரிகிறதா? ஜெபி. உனக்கு நன்றி. எளிமையான விருப்பங்களில் இருந்தே புனிதத்தின் மலர்கள் வருகின்றன. நான் எனது முழுமையான நிறைந்த அருள் வரங்களுடன் வருகிறேன். நீ மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய விண்ணகத்தை மட்டுமே தேடு. நீ வந்ததற்காக நன்றி. இந்த உலகம் உனக்கு தருவதே அல்ல. நான் எதை விரும்புகிறேனோ அதையே நீயும் விரும்ப வேண்டும் என இறைவன் உன்னிடம் கேட்கிறார். எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை பற்றி நீ அனாவசியமாக கவலைப்படாமல் என்னிடம் இருந்து உன்னை பிரித்து கொள்கிறாய். ஏன்? இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள எத்திசையிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். இரக்கமுள்ள இயேசுவே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து, குறிப்பாக இந்த நேரத்தில் இறை இரக்கத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், உலகம் எத்திசையிலும் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் அமர கிருபை செய்யும். தானியேலை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வேளை உமக்கு எங்களுடைய நேரங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன்
ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லைப்பா. நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்களே பார்த்து கொள்ளுங்கப்பா. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.